இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். புனீத் விட்டுடு. ஐயோ நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். இது தப்பு புனீத். ஐயோ என்ன விட்டுடு. ஐயோ ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன் விட்டுடு. ஐயோ. புனீத் என்ன விட்டுடு புனீத். புனீத். என்னாச்சு? ஆபீஸ் போற ஐடியா இல்லையா? என்னப்பா செய்யறது? உன்னோட அடர்த்தியான முடியல சிக்கிக்கிட்டா எங்கேயும் போக முடியல. சீக்கிரம் சீக்கிரம் போய் ரெடி ஆவுங்க, இல்லனா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும்ல. இல்ல பொண்டாட்டி, இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதனால கிடைச்ச டைம் உருப்படியா பயன்படுத்தினாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. நமீத் நமீத் இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்ல. அட நமீத் லேட் ஆகுது. வெயிட்டர். Thank you. சார், உங்க பில். சார், தேங்க்யூ சார். எங்க போயிட்டா? ஹலோ, என்ன பலமான சிந்தனை? தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா என்ன? ஆமா, காதல் லாட்டரி அடிச்சிருச்ச. இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ மட்டும் என் லைஃப்ல கிடைச்சிட்டா என் லைஃபே செட்டில் ஆயிடும். அட வாவ், நல்ல நியூஸ் தான். சரி, உன் ட்ரீம் கேர்ளை எப்ப அறிமுகப்படுத்த போற? இன்னும் நானே அறிமுகம் ஆகல. நான் அவளை இன்னொரு முறை பார்த்தனா? அப்படின்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நண்பா. அப்படின்னா அவ யாருன்னு கூட தெரியாதா? பேசனியா இல்லையா? அவ பேராது தெரியுமா? வாவ் குரு, பிரமாதம். அந்த பொண்ணை பார்த்த உடனேயே காதல்ல விழுந்துட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். நீங்க போற ப்ரோக்ராம் இருக்கா என்ன? என் ஒய்ஃபோட மூவிக்கு போற பிளான் இருக்கு. அவ இப்ப வந்துருவா. ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேக்குறேன். நீ ஒய்ஃபோட ஜாலி மூவிக்கு போயிட்டு வா. ஆனா நான் ஒரு முறை அவளை எப்படியாவது பார்த்தா
வந்துட்டியா? ஒரு நிமிஷம் இரு. ம். இவன் என் வைஃப் சாந்தனி. சாந்தனி, புனித் என்னோட கலீக் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய், உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். சாந்தனி, நம்ம கிளம்பலாமா? இல்லைன்னா மூவி மிஸ் ஆயிடும். போலாம். சரி, நாங்கள் கிளம்புறோம். லேட் ஆயிடுச்சு. சாந்தினி, நீயா? ஆமா, நானே தான். நமித்தோட பொண்டாட்டி, என் நண்பனோட பொண்டாட்டி. இது நடக்கவே கூடாது. இல்ல சாந்தினி, நீ என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொந்தமானவன். உன்னோட சிரிப்ப, நீ தொடர்றத எல்லாம் என்ன மட்டும்தான், எனக்காக மட்டும்தான். நீ எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும் சொந்தமானவன். புனித் சார், இந்த வீட்டுக்கு போட்ட 11 மாச அக்ரிமெண்ட் முடிய போகுது. அதை ரெனியூவல் பண்ணட்டுமா இல்லை கேன்சல் பண்ணட்டுமா? நான் ரெனியூ பண்ற மாதிரி இல்ல. அடுத்த வாரமே நான் காலி பண்ணிடுறேன். சரி. சாந்தினி, நான் உன் பக்கத்துல வரப்போறேன். அட புனித், நீ எப்படி இங்க? ஐயோ சாரி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் பக்கத்துல தான் வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். அட, மினர்வா கார்டன். மினர்வா கார்டனா? அது என் அபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பில்டிங் தள்ளி இருக்கு. என் பக்கத்திலே வந்துட்ட. சரி, ஒன்று பண்ணு. நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு செமையா ஒரு டீ போட்டு தரேன். டீ உன் வீட்ல வேணா, என் வீட்ல குடிக்கலாம் வா. அட இருப்பா, ஏன் உன் ஒய்ஃப்க்கு கஷ்டத்தை கொடுக்குற? நீ வா. அட, இதுல என்ன கஷ்டம் இருக்குன்ற? நீ இப்போ ஒரு பேச்சுலர். வீட்ல திங்ஸ் எல்லாம் செட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கு வரேன். இப்போ நீ என் வீட்டுக்கு வா. வா. சரி சாந்தினி, நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. புனித் நம்ம வீட்டு பக்கத்திலே வந்துட்டான். இங்க இருந்து 2 பில்டிங் தள்ளி தான் இருக்கான். அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இந்தாங்க, இது உங்க டீ. டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டீ ரொம்ப நல்லா இருக்க. டீ, நீ ரொம்ப லக்கிடா. காலங்காத்தால ஒய்ஃப் கையால இப்படி ஒரு நல்ல டீ கிடைக்குது.
எனக்கும் காலையில் இந்த மாதிரி ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும்ல. பொண்டாட்டி கையில டீ குடிக்கணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். சரி, அது இருக்கட்டும். உன் ட்ரீம் கேர்ள் கதை என்னாச்சு? அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டியா? ஆ, கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவா. அவ உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைப்பா. அது வரைக்கும் இந்த வீட்டை உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. ம். அங்கிள் அதான் இருக்கும். தம்பி நமித், இன்னைக்கு பேப்பர் வந்துருச்சா? இருங்க, நான் கொண்டு வரேன். அங்கிள் வாங்க டீ குடிங்க. ஆ வேண்டாம்மா, இப்பதான் வீட்டுல டீ குடிச்சேன். இந்தாங்க அங்கிள். இந்த பரப்பா படிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி ஓகே கொடுத்துறேன். அங்கிள், பரவாயில்ல. புனித், நீ பொறுமையா டீ குடி. நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே சாந்தினி, கபோர்ட்ல இருந்து என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வா. ஆ. புனித், ஆ, உங்க 2 பேர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அது சரி, நீங்க ஷிஃப்டிங் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தனியா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? தனியா இருக்க கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலா ஷிஃப்டிங்ல முடிஞ்சது. ஈவினிங் எனக்காக நானே சமைச்சுக்கணும். தனியா இருந்தாலே இதான் கஷ்டம். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. சாயங்காலம் டின்னருக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. கொஞ்ச நேரம் ஒண்ணா இருந்த மாதிரி இருக்கும்ல? நீங்க சொன்னா சரியா இருக்கும். எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஓகே. புனித், சாயங்காலம் கண்டிப்பா வந்துடணும். நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். ஆ, கண்டிப்பா. பாய். பாய். அமித்துக்கு பதிலா நான் பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு வழியா நீ என் காதல் மந்திரத்துக்கு மயங்கிட்ட சாந்தினி. எனக்கு தெரியும் என்னை மீட் பண்ணதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் நீ எனக்காக காத்துக்கிட்டு வேற இருப்ப. ஆனா நீ கவலைப்படாத, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். உன்னை காக்க வைக்க மாட்டேன். ஆ, எனக்கு உன் டீ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சதா நீ என்ன தொட்டத. உனக்கு அது பிடிச்சது இல்ல? I love you, Chandani. I love you, Chandani. I love you, Chandani. I love you too, புனித். நீ இங்க வருவான்னு எனக்கு தெரியும். ஏய் சாந்தினி, நான் உன்கிட்ட கண்டிப்பா வருவேன். சொல்லு புனித், சமையல் எப்படி இருக்கு? உன் ஒய்ஃப் எவ்வளோ அழகா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க சமையலும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, என் மனைவி சமைச்சானா அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். நீ சொல்றது கரெக்டா? சும்மா விளையாண்டா. இப்பவாது கையை விடுப்பா.
ஆக்டிங் ரொம்ப ஓவரா இருக்கு. நமித், புனித், ஆக்ராவுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அதோட செமினார் நாளைக்கு டெல்லியில் இருக்கு. நீங்க 2 பேரும் அதுல ஒர்க் பண்ணதுனால நீங்க தான் அந்த பிரசன்டேஷனுக்கு போய் ஆகணும். டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு போயிட்டா சாந்தினி எப்படி பார்க்க முடியும்? ஆனா இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த நமித்த சாந்தினி கிட்ட இருந்து விலக்கி நான் அவகிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? வீட்ல இருந்து ஃபோன் வந்ததா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? என்னை பார்க்கணுமாமா? சரி, என்ன ப்ராப்ளம்? போயேன். அட இப்போதானே சார் சொல்லிட்டு போனாரு செமினாருக்கு போகணும்னு. அப்போ ஒரு வேலை பண்ணு, நீ உன் கிராமத்துக்கு போ, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ப்ராக்ஸியும் போட்டுறேன், யாருக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் நீ என் கூட செமினார் வந்திருக்கன்னு நினைப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா யாருக்கும் ப்ராப்ளமே இருக்காதுடா. டேக் கேர் மேன். யா. ஹலோ சாந்தினி, நான் என் ஆஃபீஸ் வழியாக டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கு. ஒரு செமினார், அதனால டைரெக்டாக ஆஃபீஸ்லேருந்தே போயிடுவேன். சரியா? நான் ஒரு 2-3 டேஸில் வந்துடுவேன். நீ ஒரு வேலை பண்ணு, என்னோட லக்கேஜை பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிடு. ஓகே? சரி, see you soon. Love you. நண்பர்களே ஒருத்தரை காதலிக்கிறது, அவங்கள நேசிக்கிறது தப்பான விஷயமே இல்ல. ஆனா அந்த காதல் ஒருதலை பட்சமா இருந்து இன்னொருத்தருக்கு அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாயிட்டா அதுக்கு பேர் காதல் இல்ல, காம வெறின்னு சொல்லுவாங்க. வணக்கம், நான் தான் கிரீஷ் ஜெயின். கிரைம் அலர்ட்டோட இன்றைய புது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அன்பு இந்த உலகத்திலேயே ரொம்ப பொக்கிஷமான ஒண்ணு. அது நமக்கு கிடைச்சது அந்த கடவுளுடைய கருணை. அது குழந்தைங்க மேல அம்மா அப்பாக்கு இருக்கிற அன்பா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி அன்பா இருக்கலாம், கணவன் மனைவி அன்பா இருக்கலாம், இல்ல நண்பர்களுக்குள்ள இருக்கிற அன்பா இருக்கலாம். அன்பாலதான் இந்த உலகம் கட்டப்பட்டிருக்கு. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, இதே அன்புங்கிற பேர்ல பைத்தியக்காரத்தனமான காதலும் இருக்கு. அவங்களுக்கு காதல்ங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் கூட தெரியறதில்லை. அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காதலன் தான் புனித். அவன் தன்னுடைய காம வெறிக்கு காதல்ங்கிற பேரை வச்சான். அவனுடைய காதல் பிடிவாதம். அது சாந்தினியுடைய சந்தோஷமான வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஏமா பெரியமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க போறீங்க? பர்மிஷன் கூட வாங்காம போறீங்க? ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது? யாரை பார்க்கணும், எந்த ஃபிளாட்டுக்கு போகணும் நீங்க? இப்படி சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நான் என் புள்ள பிண்டு வீட்டுக்கு தான் போறேன். யார் அது பிண்டு? பிண்டுவ தெரியாதா? பிண்டுவ தெரியாது? என் பிண்டுவ தெரியாது? 501ல இருக்கானே என் புள்ள பிண்டு. நமித் தம்பி தானமா? ஆமா, நமித் தான். நான் செல்லமா பிண்டுன்னு கூப்பிடுவேன். புரிஞ்சுதா? இந்த பேக் எடுத்துட்டு என் பின்னாடி வா. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல, எடுத்துட்டு வா. இவங்க நமித் தம்பியோட சித்தியா. சித்தியா? என்ன மருமகளே, என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் பிண்டுவோட சித்தி. டேய் கண்ணா பிண்டு, பிண்டு நீ எங்க இருக்க? டேய் பிண்டு நீ எங்கடா இருக்க?
ஏ பிண்டு நீ எங்கடா இருக்க வாடா. அவர் வீட்ல இல்ல. ஆனா உங்களை எனக்கு அடையாளம் தெரியலையே. அது எப்படி தெரியாம போகும்? அட காலை தொட்டு கும்பிடு. வா வந்து உட்காரு. ஆனா நமித் இது வரைக்கும் உங்களை பத்தி எதுவுமே சொன்னதில்ல. என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு. பிண்டுக்கு என் மேல பயங்கர கோவம். அதனாலதான் உங்க 2 பேரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்ச நாள் நான் இங்க தங்கலான்னு இருக்கேன். எனக்கு இப்போ டீ ஏதாவது போட்டு குடிப்பியா இல்லையான்னு சொல்லு. அட சீக்கிரம் போ. இவர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அட முதல்ல தண்ணி கொண்டு வந்து குடு. பாத்தீங்களா, நான் நமித்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் அட்டென்ட் பண்ணவே இல்ல. அப்படியா? நானே ஃபோன் பண்றேன். இந்த நம்பர் தானே நமித்தோட நம்பரு? அட இவங்க கிட்ட நமித்தோட ஃபோன் நம்பர் கூட இருக்கு. அப்படின்னா நிஜமாவே நமித்தோட சித்தி தானா? இங்க பாரு, இந்த நம்பர் தானம்மா? ஆமாம்மா, இதே நம்பர் தான். சரி. அத்தை ஒரு நிமிஷம். வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். அம்மா இன்னைக்கு பேப்பர் வந்துருச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வந்து. இந்தாங்க அங்கிள். என்னம்மா யார் அது? அங்கிள் இவங்க நமித்தோட சித்தி. அப்படியா? நமித்தோட சித்தியா? வணக்கம். வணக்கம்மா. இங்க முதல் தடவை வந்திருக்கீங்களா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கொஞ்ச நாள் குழந்தைங்களோட இருந்துட்டு போலான்னு வந்தேன். வாமா வந்து உட்காரு. உங்க ஊர்ல கும்பமேளா நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க அங்க போய் அந்த குளத்துல குளிச்சிருக்கீங்களா? நான் என் பாவத்தை கழுவிட்டு வந்துட்டேன். நீங்களும் போய் உங்க பாவத்தை கழுவிக்கோங்க. அங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, இப்பதானே வந்திருக்கேன். சரி 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 சரி, எனக்கு நல்லா புரியுது. நீங்க களைச்சு போயிருக்கீங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க. சரிங்க. சரி சரிங்க, போயிட்டு வாங்க. எனக்கு இப்போ நீ டீ போட்டு குடுக்க போறியா இல்லையா? நானே போட்டுக்கவா? இல்ல, நான் கொண்டு வரேன். அத்தை நீங்களா? நான் கொஞ்சம் உனக்கு உதவி செய்யலான்னு இங்க வந்தேன். ஐயோ வேணாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நான் கொஞ்சம் உனக்கு உதவி செய்யறேன். நீங்க உட்காருங்க, நான் சமைச்சு கொண்டு வரேன். அட என்னம்மா நீ, உனக்கு ரொட்டி சுட கூட தெரியலையே. எப்படி ரொட்டி சுடணும்னு நான் சொல்லி தரேன். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். அத்தை விடுங்க, நானே சமைச்சு கொண்டு வரேன். நீங்க போய் அங்க உட்காருங்க, 2 நிமிஷத்துல வரேன். சரிம்மா, நான் போறேன். நீ சீக்கிரம் கொண்டு வந்துரு என்ன? சரி. நான் என்னோட சாந்தினிய கண்டவன் கூட போட்டோல கூட பார்க்க முடியாதா? அம்மாடி மருமகளே, சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா சமைக்கிற.
ஐயோ அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? அத்தை நான் உங்களுக்காக அந்த ரூம்ல பெட் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க போய் நல்லா தூங்குங்க. நானும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல போய் தூங்குறேன். சரி. சரியா? ம். அத்தை நீங்களா? இல்லம்மா, அங்க எனக்கு தூக்கமே வரல. அதான் இங்க வந்துட்டேன். ஓகே தானே? தூங்கட்டா? ஆ ஆ சரி சரி நீங்க தூங்குங்க. இங்க பாருமா, எனக்கு காலு ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் அழுத்தி விடுறியா? அழுத்தி விடு. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேல. ஆ ஆ, இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேல. என்ன விட்டுருங்க. அத்தை அத்தை ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஐயோ ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. புனித் புனித் சாந்தினிக்கு செஞ்ச காரியம் காதல் இல்ல, அத காமோன்னு வாங்க. அவனுடைய பைத்தியக்காரத்தனத்தினால அவன் சாந்தினிய பலாத்காரம் பண்ணான். அது அவனுடைய காதல்னு சொன்னான். ஒரு கல்யாணமான பொண்ண வலுக்கட்டாயமா காதலிக்கிறது, அதுவும் அவளுடைய விருப்பத்துக்கு எதிரா, இது காதலே இல்ல, குற்றம், கிரைம். நண்பர்களே, இறைவனால உருவாக்கப்பட்ட அந்த பெண் ஒவ்வொரு ஆணுக்கும் அவனோட தேவைக்கு ஏற்ப உதவி செய்கிறான். அவனுக்கு எப்பவும் துணையா இருக்கா. சில நேரத்துல அம்மாவா, சில நேரத்துல சகோதரியா, சில நேரத்துல மனைவியா, சில நேரத்துல காதலியா இருக்கா. ஆனா புனித் மாதிரி ஆளுங்க ஒரு பெண்ணோட இந்த ரூபத்தை புரிஞ்சுக்காம அவங்களுடைய அழக பார்த்து மயங்கி இந்த மாதிரி குற்றத்தை செய்யறாங்க. புனித்தோட இந்த பைத்தியக்காரத்தனம் சாந்தினியுடைய சந்தோஷமான வாழ்க்கையில இன்னும் என்னென்னலாம் செய்ய போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். சாந்தினி நில்லு. என்ன விடு. சாந்தினி 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 என்ன விட்டுடு புனித். இல்லனா நான் போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியா? இத பாரு. ஒருவேளை இந்த வீடியோவை நான் நமித் கிட்ட காட்டினா அவன் என்ன நினைப்பான்? நான் இல்லாத நேரத்துல ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு யோசிப்பானா இல்லையா? இல்ல 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 என் நமித் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவர் என்ன காதலிக்கிறாரு. அவருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்படியா? அப்ப நீ சொல்றதா அவன் நம்புவா, இந்த வீடியோவை நம்ப மாட்டான்னு சொல்றியா? ஏய், நான் ஆம்பளடி. இன்னொரு ஆம்பளை எப்படி யோசிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். யோசிச்சு பாரு. ஒருவேளை இந்த வீடியோ நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டேன்னா நமித்துக்கு அவமானமா போயிடும்ல. அது மட்டும் இல்ல, உன் மானமும் போயிடும். அதனால நான் என்ன சொல்றேனோ அதை அமைதியா செய். ஹலோ சாந்தினி, நான் நமித் பேசுறேன். ஹலோ ஹலோ சாந்தினி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. நம்மை தான் பேசுறான். உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத.
இல்லைன்னு வைய, இந்த வீடியோ பேசு. சாந்தினி, நான் நேத்தே உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலாக என் ஃபோன் தொலைஞ்சிடுச்சு. ஆ ஆ நமித், நான் இங்க நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். நான் ஒரு 2-3 நாளில் வந்துடுவேன். நமித் நமித் நமித், நான் தான் சொன்னேன்ல, புத்திசாலித்தனத்தை காட்டாதல. உனக்கு தெரியும்ல, நான் என்ன வேணா செய்வேன். ஒழுங்கா நடந்துக்க. யாரா இருந்தாலும் வெளியவே பேசி அனுப்பிட. ஆ? எப்படிம்மா இருக்க? இன்னைக்கு பேப்பர் வந்துருச்சா? அங்கிள். எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க அங்கிள். சரிம்மா, நான் படிச்சுட்டு உடனே கொடுத்துறேன். அங்கிள் நல்லா படிங்க. சரிம்மா. படிங்க என்ன? அட வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த ஊரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நான் இன்னும் நியூஸ் பேப்பரை படிக்கவே இல்லை. எனக்கு விளையாட்டு செய்தி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விளையாடி இருக்கேன்ல, சரி சரி. அதனால நான் அது மட்டும் படிச்சுட்டு தரேன். புத்திசாலித்தனத்தை காட்டாதன்னு சொன்னல. என் கூட அன்பா இருக்கிறத விட்டுட்டு இப்படி அடாவடித்தனம் பண்றீங்க. என்ன ஏன் உன்கிட்ட மிருகம் மாதிரி நடந்துக்க வச்சுக்கிற என் செல்லம்? காதலுக்கு அர்த்தம் விட்டுட்டு போறதில்ல, அதை அடைஞ்சு நல்லா அனுபவிக்கணும்னு அர்த்தம். இப்பதானே நம்ம ஹனிமூன் ஆரம்பிச்சிருக்கு. Let's enjoy. Let's enjoy. வா 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 வாடி வா புனித் விட்டுடு. வாடின்ற. ஐயோ, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். இது தப்பு புனித். ஐயோ ஐயோ, என்னை விட்டுடு. ஐயோ புனித், புனித் என்னை விட்டுடு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன், விட்டுடு. ஐயோ புனித், என்னை விட்டுடு புனித். புனித் ஏமா ஏமா கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? இவ்வளவு வேகமா போறீங்க? ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதுல ஒரு சைன் மட்டும் போட்டு போங்க. ஏன்னா சொசைட்டியோட ரூல்ஸ். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட இதுல ஒரு சைன் பண்ணுங்கமா. நான் வீட்லயே வந்து வாங்கணும்னு நினைச்சான முடியல. சரி, இங்க கொடுங்க. எங்க சைன் பண்ணனும்? இதுக்கு நேரா போடுங்க. சாந்தினி, எங்க போற சாந்தினி? அது சண்டே சொசைட்டில மீட்டிங் இருக்கு. அதான் ரெஜிஸ்டர்ல நமித்துக்கு பதிலா என் பேர் எழுதிட்டு இருக்கேன். காட்டு. இந்த ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு உன்னால மேல வர முடியாது. அது வந்து ஒன்னும் இல்லம்மா, மேடம் திடீர்னு இப்படி வந்தாங்க, அதான் கையெழுத்து வாங்கலாமேன்னு. சரி, போய் தொலை. போ. வந்துட்டான். ஏய், வா போலாம். வீட்டுக்கு போலாம் வா. இது என்ன ஒரு சூழ்நிலை? ஒரு பெண் அவளோட வீட்லயே கைதியா இருக்கா. அதோட அவ வீட்லயே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கா. ஆனா அவளால எதுவும் செய்ய முடியல. அவ செஞ்ச எல்லா முயற்சியும் வீணா போயிட்டு இருந்துச்சு. புனித் மாறு வேஷத்துல தொடர்ச்சியா உடல் ரீதியா அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான், பயமே இல்லாம. ஆனா அது எவ்வளவு நாளைக்கு? சாந்தினிய புனித்தோட பிடியிலிருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதா? பாவம் அந்த சாந்தினி இதையெல்லாம் எவ்வளவு நாள் அனுபவிக்க வேண்டியிருக்கும்?
சர்ப்ரைஸ். அட என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லையே? அவ இங்க ரொம்ப நல்லா இருக்கா நமீத். ஆம், இவங்க யாரு? நமித் அட இவங்க- சாந்தினி இருமா, நானே சொல்றேன். இந்த பாருப்பா நமீத், நான் சாந்தினியோட சித்தி. சின்னத்த வணக்கம். நல்லா இருப்பா, நல்லா இரு. அட நீ போன்ல 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்ன. ஆமாம், நான் 2-3 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னேன். ஆனால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ம். அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆ. அது அடடா சாந்தினி இருமா, நீ ரொம்ப கவலையா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நமித் இங்க பாரு தம்பி, உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு என்னால வர முடியலல்ல, அதான் இவ கோவமா இருந்தா. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை பார்க்க நான் நேராவே வரேன்னு சொன்னேன், அதான் வந்தேன். அது நல்ல விஷயம் தானே. நான் இல்லாத நேரத்தில் இவங்க உன் கூட இருந்திருக்காங்கல்ல. சாந்தினி ஒரு வேலை பண்ண, டீ போட, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே? ஆ, நமித் அட என்னம்மா, டீ போடுமா. சொன்னா புரியாத அவன்கிட்ட ஏதாவது சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, என்கிட்ட உன் வீடியோ இருக்கு. சின்னத்த, நீங்கள் குளத்தில் குளிச்சிங்களா இல்லையா? ஆமாப்பா, நான் போய் என் பாவத்தை கழுவிட்டு வந்துட்டேன். எங்க சாந்தினி ரொம்ப நல்லா சமைப்பா. இவ கைக்கு ஒரு முத்தமே கொடுக்கலாம். சாந்தினி, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? இந்தா சாப்பிடு, சாப்பிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆ, எல்லாத்தையும் நமித் கிட்ட சொல்லான்னு பாக்குறியா? ம், நீ மட்டும் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன, உன்னை அவன் வீட்டை விட்டு துரத்திடுவான். நீ என்ன நினைச்ச? நமித் நான் சொல்றதை நம்ப மாட்டாரா என்ன? சரி, அப்படியே நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்னு வச்சுக்கலாம். நமித் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பினாலும் நீ என்ன நினைச்ச? ஆ, என்கிட்ட இருந்து நான் உன்னை விலக விட்டுருவனா என்ன? உனக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் சரி, நான் அவங்களை கொன்னுடுவேன். நீ என்ன நினைச்ச? நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? உன் கதையை நம்புவேனா என்ன? உண்மையை சொல்லு. புனித்துக்கும் உனக்கு அஃபேர் இருக்குல்ல? இல்ல நமித், நான் இல்லாத நேரத்தில் அவன் கூட சேர்ந்துருக்கல. இல்ல நமித், இதெல்லாம் போய். இன்னைக்கு மட்டும் அவன் என் கண்ணுல படட்டும். அவனுக்கு இருக்கு கதையா சொல்ற. போடி, வீட்டை விட்டு வெளியே போடி. போ, நமித் இதெல்லாம் போய். வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ. நமித் என்னாச்சு சாந்தினி? உனக்கு ஒன்றும் இல்லையே? கெட்ட கனவு கண்டியா என்ன? நமித், நீங்க என்ன எப்போ விட்டு போக மாட்டீங்கல்ல? அட ஏன் இப்படிலாம் பேசுற சாந்தினி? இல்ல இல்ல, நீங்க எனக்கு இப்பயே ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என்ன விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? நான் எப்பவும் போக மாட்டேமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? பயப்படாது, பயப்படாது. தூங்கு, தூங்கு. நீ இரு. தம்பி நமித், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் வேணா இங்க படுத்துக்கவா? சரி சின்னத்தா, நீங்க தூங்குங்க. சாந்தினி வேற பயந்துட்டு இருந்தா. நீங்க இருந்தா கொஞ்சம் அவளுக்கு நல்லா இருக்கும். நான் வெளியே போய் தூங்குறேன். நமித், நீங்க எங்க போறீங்க? நீங்க இங்க தான் தூங்கணும். நீங்க என்ன விட்டு வெளியில போக கூடாது. அட நான் ஹால்ல போய் தூங்குறேமா. நீங்க 2 பேரும் இங்க தூங்குங்க. பயப்படாம இரு. அட என்னப்பா, இது எவ்வளவு பெரிய பெட். நம்ம 3 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம். சரி சரி, நான் போய் நீங்க நடுவுல படுங்க. படுத்துக்கிறேன். படுங்க. நமித், என்னாச்சு சாந்தினி?
மறுபடியும் ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? தம்பி, எனக்கு இந்த பெட்ல இடம் பத்தல. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அட நீங்க ஏன் வெளியே போகணும்? நான் வெளியே போறேன். நான் அதான் அப்பவே வெளியே போய் படுக்கிறேன்னு சொன்னேன். நான் போய் படுத்துக்கிறேன். நமீத் எங்க போறீங்க? நீங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. ஐயோ, நமீத் நமீத் வேணாம். இப்போ உன்னை யார் காப்பாத்துவாங்க? ஆ? என்ன ஒரு பண்ணாத. வாடி. சாந்தினி, 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 என் பேக் எடுத்துட்டு வா. என்னாச்சு சாந்தினி? ஒண்ணும் இல்ல நமீத். நான் திரும்பி வந்ததிலிருந்து உன் முகத்துல சந்தோஷமே இல்ல. பதில் சொல்லு. ஒண்ணும் இல்ல. முடிஞ்சா இன்னைக்கு ஆபீஸ் போவாதீங்க. என்னால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க ஆபீஸ் போவாதீங்க நமீத். சரி சரி, நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வரேன். சரியா? ஓகேவா? போயிட்டு வரேன். பாய். நமீத் சாந்தினி, எனக்கு லேட் ஆகுது. நான் போய் ஆகணும். இன்னைக்கு போவாதீங்க ப்ளீஸ். தம்பி நமீத், கொஞ்சம் இரு. நீ எப்போ டூர்ல இருந்து வந்த? நான் உன் வீட்டுக்கு தான் பேப்பர் வாங்க போயிட்டு இருக்கேன். அப்புறம் உன் சித்தி எப்படி இருக்காங்க? உன் சித்தி இருக்காங்களே, பயங்கரமான ஆள் அவங்க. நேத்துல இருந்து பார்க்கறேன். ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்க. ட்ரிக்ஸ் மேல ட்ரிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அதனால இந்த வீடியோவை நமித் கிட்ட காட்டிடலான்னு இருக்கேன். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எல்லாம் போதும். ம்? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். போதும் புனீத் போதும். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ. இந்த வீடியோ வேணா கூட நமித் கிட்ட காட்டிக்கோ. ஆனா இனிமே உன்னால என்ன கொஞ்சம் கூட தொட முடியாது. என்னால உன்னை தொட முடியாதா? என்னால உன்னை தொட முடியாதா? அதையும் பாத்திரலாண்டி. அங்கிள் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சாந்தினியோட சித்தியை ஏன் சித்தின்னு நினைச்சிட்டு இருக்காரு. வணக்கம் தம்பி. உங்க சித்தி வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? ஏன் சித்தியா? ஆமாம், உங்க சித்தியை தான் கேட்குறேன். அவங்கள உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உங்க சித்தி ரொம்ப பயங்கரமான ஆளு. அன்னைக்கு திடீர்னு வந்தாங்க. வந்தவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பின்ட்டு, உங்க பேரு சின்ன வயசுல பின்ட்டுவா? ஆ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட பின்ட்டு யாருன்னு கேட்டேன். உடனே பலார்னு ஒன்று விட்டாங்க பாருங்க. காது குய்யன்னு இருந்துச்சு. அப்புறம் தம்பி, இந்த கொரியர் உங்களுக்கு தான் வந்தது. வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். உங்க சித்தி வீட்டில் இருப்பாங்க, அதுக்கு பயந்து தான் நான் உங்ககிட்டயே இதை கொடுத்துட்டேன். இவனும் ஏன் சித்தின்னு சொல்றான்? எல்லாரும் ஒரே மாதிரி தப்பா சொல்ல மாட்டாங்களே. நான் சாந்தினியோட சித்தி. நீங்க இங்க தான் தூங்கணும். நீங்க என்ன விட்டு வெளியில போக கூடாது. முடிஞ்சா இன்னைக்கு ஆபீஸ் போவாதீங்க. புனீத், என்ன விட்டுடு. உன்னை கையெடுத்து சாந்தினி, கூப்பிடு.
போலீஸுக்கு கால் பண்ணு. சரிங்க தம்பி. நமித், எழுந்துடுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வைப்ப? துரோகி, ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படி கலங்கப்படுத்திட்டியே. ஓவரா பேசாத, இல்ல உன் பொண்டாட்டியோட மானத்தை காத்துல பறக்க விட்டு. எப்படி செய்வ? இப்படியா? இதுல இருந்த எல்லா வீடியோஸும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இப்ப நீ எப்படி மாற்றன்னு மட்டும் பாரு. தப்பு பண்ணிட்ட நண்பா. எனக்கு உண்மையாவே ஒண்ணுமே புரியல. இவ என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. நான் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட மூளை குழம்பிடுச்சுடா. என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுறா. மரியாதை சாந்தினி விட்டுரு. இவ உன் மனைவி இல்ல. இவ எனக்கு கிடைக்கலனா உனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். அவளை விட்டுரு. சாந்தினி விட்டுரு சொல்றல. புனித் சொன்னா கேளு. சாந்தினி விட்டுரு. பிடிங்க சார், இவன் தான் அந்த ஃப்ராடு. எழுதிட்டு போங்க. சாந்தினி அழக்கூடாது. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவங்க தான் இப்படி எல்லாம் செய்வாங்க. நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ பயப்படாத. இப்படி மாறு வேஷத்துல குற்றம் செய்யறது, அத காதல்னு வேற சொல்றது, இது பைத்தியக்காரத்தனத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதே இன்னொரு பக்கம் சாந்தினி இந்த ஒரு தல பைத்தியக்கார காதலால உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கொடுமைகளை அனுபவிச்சாங்க. இத நீங்களும் நானும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நண்பர்களே, குற்றம் எப்பவும் நமக்கு நடுவுல தான் வளர ஆரம்பிக்கும். அதை கண்டுபிடிச்சு அதை வேரோட அழிச்சாகணும். இதோட நான் கிரீஷ் ஜெயின் கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான